சின்ன மருமகள் சீரியல் இன்றைய எபிசோட் கோர்ட்டில் திருப்பம் வீட்டில் குழப்பம். கோர்ட்ல தமிழுக்கும் சேதுவுக்கும் இடையிலான விவாகரத்து வழக்குல ஒரு பெரிய திருப்பம். தமிழோட தைரியமான பேச்சும் டிஎன்ஏ டெஸ்ட் விஷயம் சாவுத்திரி தாமரைக்கு பதட்டத்தை ஏற்படுத்துது. இதை சமாளிக்க அவங்க என்ன செய்யறாங்க வாங்க பார்ப்போம். நீதிபதி அமர்ந்திருக்க சேதுவும் தமிழும் தங்கள் வக்கீலோட எதிரெதிரே நிக்கிறாங்க. சாவுத்திரி தாமரை மற்றும் மற்றவர்கள் பார்வையாளர்கள் பகுதியில் அமர்ந்திருக்க நீதிபதி கம்பீரமான குரல்ல சேதுவுக்கும் தமிழ் செல்விக்கும் இடையிலான விவாகரத்து வழக்கு. சேது, நீங்க விவாகரத்து கொடுக்க விரும்புறதா சொல்றீங்க. தமிழ், நீங்க சம்மதிக்கலைன்னு சொல்றீங்க. என்ன காரணம்? உடனே சேதுவோட வழக்கறிஞர் சேதுவின் பக்கம் திரும்பி, நீதிபதி ஐயா, என் கட்சிக்காரர் சேது இந்த விவாகரத்துல சம்மதிச்சிருக்காரு. நீதிபதி தமிழை பார்த்து, தமிழ், நீங்க ஏன் சம்மதிக்கல? தமிழ் தைரியமா உணர்ச்சி பூர்வமா, நீதிபதி அம்மா, இவரோட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஆனா என் வயித்துல ஒரு குழந்தை வளருது. சேது இந்த குழந்தை அவரோடது இல்லைன்னு சொல்றாரு. சேது அதிர்ச்சியில் உடனே தமிழை பார்க்க சாவுத்திரிக்கும் தாமரைக்கும் ஒருவித பதட்டம். தமிழ் தொடர்ந்து, என் வயித்துல வளருது சேதுவோட குழந்தை தான் நீதிபதி அம்மா. அதை நிரூபிக்கத்தான் நான் விவாகரத்து கொடுக்கல. உடனே சேதுவோட வழக்கறிஞர் சிரிப்போட, நீதிபதி அம்மா, இவ பொய் சொல்றா அப்படின்னு சொல்ல, தமிழ் வழக்கறிஞரோ உறுதியாக, நீதிபதி ஐயா, சேது இது உங்களோட குழந்தை இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா குழந்தை யாரோடதுன்னு தெரிஞ்சிரும். அதுக்கு சேது சம்மதமா? சேது தயக்கத்தோட பார்க்கிறாருங்க. பிறகு ஒரு முடிவு எடுக்கிறாரு. தலையை அசைக்கிறாரு. உறுதியாக, ஆமாங்க, நான் சம்மதிக்கிறேங்கன்னு சேது சொல்ல, உடனே நீதிபதி முடிவெடுக்கும் துணியில், சரி, 6 மாசம் கால அவகாசம் கொடுக்குறேன். எடுத்தோம் கௌதம்னு விவாகரத்து கொடுக்க முடியாது. இப்போ இப்படி பேசுறவங்க 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால இந்த கேஸை தள்ளி வைக்கிறேன்னு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க உத்தரவிடுறாங்க. நீதிபதி இப்படி தீர்ப்பு வழங்கியதும் சாவுத்திரிக்கும் தாமரைக்கும் முகம் பதற, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் அவங்க சதிக்கு ஆபத்துன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உடனே, அதாவது காலேஜ்ல ஒரு பொம்பளையை வேக பார்க்க அனுப்பி சக்தியையும் தமிழையும் வேற மாதிரி, அதாவது இவங்க 2 பேருக்கும் லிங்க் இருக்கு, காதலிக்கிறாங்க. அதனாலதான் அவனுக்காக தான் காலேஜ் போய் தமிழ் படிக்கிறாங்க அப்படின்னு, அதாவது ராஜாங்கத்துக்கிட்ட இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற வீடியோ போட்டு காமிச்சு, அண்ணே இங்க பாத்தீங்களானே, இவன் நடத்த கெட்டவனே, அந்த குழந்தை அவனோட தான். தமிழ் நம்மளை ஏமாத்துறா, இந்த சொத்துக்காக ஆசைப்படுறானே. என்னோட மகள் தாமரை சேதுவுக்கு ரெடியா இருக்கா. என் மகள் தாமரைய சேதுவுக்கு கட்டி வைங்க. இப்படி சொன்னவன ராஜாங்கம் சாவுத்திரிய கோபமா பாக்குறாரு. சேதுவும் அங்க இருக்க. சேது முகத்துல குழப்பம். ராஜாங்கம் மெதுவா எழுந்து நிற்க, ராஜாங்கம் கம்பீரமா, நிறுத்து சாவுத்திரி, உன் மகளோட தமிழை கம்பேர் பண்ணாத. தமிழ் ரொம்ப நல்ல பொண்ணு. அவ பொய் சொன்னது என்னமோ உண்மைதான் கற்பத்தை பற்றி. ஆனா மத்தபடி தமிழ் நடத்த கட்டவ கிடையாதுன்னு ராஜாங்கம் சொல்ல, சாவுத்திரிக்கு இங்க அதிர்ச்சி ஆகுது. ராஜாங்கம் சேதுவை பார்த்து, சேது, நீதிபதி சொன்ன மாதிரி தமிழை ஒரு 6 மாசம் வீட்டுக்கு கூட்டிட்டு இங்க வாழட்டும், அப்புறம் ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. ராஜாங்கத்தோட இந்த முடிவு சாவுத்திரிக்கு தூக்கி வாரி போடுது. உடனே சாவுத்திரி கோபத்துல வெடிச்சு, அண்ணே, தமிழ் இங்க வந்தானா உன் தங்கச்சியை உயிரோட பார்க்க முடியாது. என் மக தாமரை சேதுவை உயிருக்கு உயிரா விரும்பும் போது நீங்க இப்படி பேசுறீங்க. நாங்க 2 பேரும், அதாவது தாமரையும் சாவுத்திரியும் சொல்லுதுங்க, தூக்குல தொங்கிருவோம் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுதுங்க. விரும்பியதை சாதிக்க முடியாமல் வெறித்தனமா உன்னை விரும்புறேன் என்று கத்திட்டு தாமரை கோபமா போய் கதவை சாத்துது. சாவுத்திரியும் கதவை சாத்த, இவங்க 2 பேரும் இப்படி கதவை டபார்னு சாத்திட்டு செல்றதை பார்த்து ராஜாங்கமும் சேதுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, தமிழின் நேர்மை அவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. ஆனால் சாவுத்திரியின் கோபம் இனி என்ன செய்ய போகிறது? பொறுத்திருந்து பார்க்கலாம்.